வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் இளைஞன் மரணமடைந்த விவகாரம் 5 இராணுவத்தினர் கைது. ஜாலில் மலேரியா மீண்டும் தீவிரம், எச்சரிக்கை விடுத்து மருத்துவர் ஆகேதீஸ்வரன். ரத்னதேரரின் வழக்கில் சிக்கப்போகும் கோட்டாபய தேசபந்து வலைவீசும் போலீசார். 10 ஆண்டுகளில் 8,90,000 கருக்கலைப்புகள் கடுமையாக சாடிய ஞானசார தேரர். வீடு தீப்பிடித்ததில் 7 வயது சிறுவன் உயிரிழப்பு. மன்னாரில் காற்றாலை மின் கோபுரம் அமைத்தலுக்கு எதிராக தொடரும் போராட்டம். பேருந்தில் மனைவியின் கழுத்தை வெட்டிய கணவன். இஸ்ரேலின் தீர்மானம் குறித்து கவலை வெளியிட்ட இலங்கை. பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, 3 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வெளியேற்றம். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இடதுகரை இராணுவ முகாமுக்குள் சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 5 இராணுவத்தினர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். முத்தையன்கட்டு இடதுகரை ராணுவ முகாமுக்குள் இரும்புகள் தகரம் சேகரிப்பதற்காக ராணுவ சிப்பாய் ஒருவரால் வரவழைக்கப்பட்டதாக தெரிவித்து முகாமுக்குள் சென்று அப்போதைய சேர்ந்து 4 பேர் மீது ராணுவத்தினர் சரமாரியாக தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதில் 3 தப்பியோடிய நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்தார். நேற்றைய தினம் முழுவதும் அவரை தேடிய உறவினர்கள் ராணுவத்திடம் அவரை பற்றி கேள்வி எழுப்பியதுடன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த குடும்பஸ்தர் இன்று காலை முத்தையன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சடலம் காணப்பட்ட இடத்திற்கு சென்று முல்லைத்தீவு நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக எடுத்து செல்லுமாறு போலீசாருக்கு பணித்திருந்தார். முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி மேற்படிப்புக்கு சென்ற நிலையில் சடலம் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு நபருக்கு முதுகு பகுதிகளில் பலத்த அடிகாயங்கள் இருப்பதால் அவர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் 5 இராணுவத்தினர் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமிற்குள் சென்ற இளைஞர்கள் தாக்கப்பட்டமை மற்றும் மரணமடைந்தமை தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் இன்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொலைபேசி ஊடாக உரையாடியதுடன் அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டேன். இது தொடர்பில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் மற்றும் முல்லைத்தீவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் பிரதேச செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசியிருந்தேன். போலீசார் இது தொடர்பில் நீதியான வகையில் விசாரணைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் எமது உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் இது தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளேன். அவர்களும் இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர். ஆகவே இச்சம்பவம் தொடர்பில் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை தன்மையினை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் 5 நோயாளிகள் மலேரியா நோயுடன் இனங்காணப்பட்டுள்ளதுடன் இந்த வாரத்தில் 2 அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். மருத்துவர் கேதீஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்து இத்தகவலை கூறியுள்ளார். மேலும் மலேரியா நோயை பரப்பும் நுளம்புகள் எமது நாட்டில் இருப்பதால் வெளிநாட்டிற்கு சென்று திரும்பி எமது நாட்டிற்கு வருபவர்கள் அவதானமாக இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியிலே 5 நோயாளர்கள் மலேரியா நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வாரம் மட்டும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இவ்வாறாக 2 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள். இவர்கள் 2 பேரும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆப்பிரிக்க நாடான டோஹாவுக்கு சென்று அங்கே தங்கியிருந்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய இல்லை வட அமெரிக்க நாடுகளுக்கு செல்லும் நோக்குடன் பின்னர் அவர்கள் அது நிறைவேறாத நிலையிலே கடந்த மாத இறுதியிலே, ஜூலை மாத இறுதியிலே இலங்கைக்கு திரும்பி வந்திருக்கின்றார்கள். இவர்களிலே முதலாவது நோயாளி நெடுந்தீவைச் சேர்ந்த 38 வயதானவர். இவர் நெடுந்தீவுக்கு சென்ற பின்னர் இவருக்கு கடுமையான நடுக்கம், காய்ச்சல், மாறாட்டம் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே அவர் கடந்த 4ஆம் தேதி எங்களுடைய நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். உடனடியாகவே அங்கிருந்து அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டிருந்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்னதேரரின் வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோருக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
அபேஜனபெல கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பலவந்தமாக பெற்றுக்கொண்ட வழக்கொன்றை அதிரளிய ரத்ன தேரர் தற்போதைக்கு எதிர்கொண்டுள்ளார். குறித்த கட்சியின் பொதுச் செயலாளர் வேதனிக்கம விமலதிச தேரரை கடந்த 2020 ஆண்டில் கடத்தி சென்று கட்டாய ஒப்புதல் பெற்று குறித்த கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அதிரளிய ரத்ன தேரர் தன்னைத்தானே நியமித்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து வேதனிக்கம விமலதிச தேரர் அப்போதைக்கு மேற்கொண்ட முறைப்பாட்டை விசாரணைக்கு உட்படுத்தாமல் தடுத்த விவகாரத்தில் அப்போதைய மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரும் தொடர்புற்றிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் காரணமாக குறித்த விவகாரம் தொடர்பில் கோட்டாபய மற்றும் தேசபந்து தென்னகோன் ஆகியோரும் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று தெரியவந்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் தற்போதைக்கு அதிரளிய ரத்ன தேரர் தலைமறைவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளருமான துசித ஹல்லொலுவை கைது செய்வதற்கு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துசித கெல்லொலிவ மற்றும் அவரது சட்டத்திரணி பயணித்த வாகனம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மற்றும் ஆவணம் திருடப்பட்டமை தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது அவரது இல்லத்திலிருந்து தலைமறைவாகியுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு கூறுகிறது. துசித கெல்லொலிவ வசிக்கும் வீட்டிற்கும் கொழும்பு குற்றப்பிரிவின் ஒரு குழு சென்றுள்ளது. ஆனால் அவர் தற்போது அங்கே இல்லை என்று காவல்துறை கூறுகின்றது. துசித கெல்லொலிவ அடிக்கடி செல்லும் பல இடங்களுக்கு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சென்றபோதும் அவர் அந்த இடங்களுக்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் உந்துருளி சாரதி மற்றும் இருவரையும் வழிநடத்திய பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு கூறுகின்றது. தொழில்நுட்ப விசாரணைகள் உள்ளிட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்த தகவலின் அடிப்படையில் துசித கெல்லொலுவை கைது செய்ய புலனாய்வு பிரிவுகள் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பலாங்கொடை தஹியஸ்தலாவை மகவத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிக்கி 7 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீடு தீப்பிடித்ததில் பாதிப்புக்குள்ளான சிறுவனை பலாங்கொடு ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். துரதிருஷ்டவசமாக சிகிச்சை பலனளிக்காமல் சிறுவன் உயிரிழந்துள்ளான். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பொரளை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொரளை போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இன்று காலை கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு உறுதிப்படுத்தியது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொருளை பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்படுகின்றது. பொருளை சகஸ்புர விளையாட்டு மைதானத்தை அலங்கரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் குழு மீது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றனர். சம்பவம் தொடர்பில் இளைஞர்கள் 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு அவர்களில் ஒருவர் மரணமடைந்தார். உயிரிழந்தவர் கலனியை சேர்ந்த 28 வயதுடையவர் என்றும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மேலும் 3 பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையை கொழும்பு குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் பேருந்தில் கணவர் ஒருவர் தனது மனைவியின் கழுத்தை கூர்மையான ஆயுதத்தால் வெட்டியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் பண்டாரவளி பிரதான பேருந்து நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த மனைவி தியத்தலாவை ஆதார மருத்துவமனையிலும் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதனா மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டதாக பண்டாரவளி தலைமையக போலீசார் தெரிவித்தனர். 2 குழந்தைகளின் தாயான மனைவிக்கு 32 வயது. அவர்கள் பண்டாரவளியில் உள்ள லியங்கு ககவெல பலகல பகுதியை சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். குடும்ப தகராறு காரணமாக இந்த சம்பவம் நடந்துள்ளது. மேலும் கணவர் பேருந்தின் பின்னிருக்கையிலிருந்து தனது மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்தியுள்ளார். சந்தேக நபரான கணவர் தற்போது பண்டாரவளி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கணவர் வேலைக்காக வெளிநாடு சென்றுவிட்டு சமீபத்தில் நாடு திரும்பியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. பண்டாரவளி தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 100 நாள் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தின் 9வது நாளான நேற்று கிளிநொச்சி பளை பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 100 நாள் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்தின் அடிப்படையிலேயே 9வது நாள் போராட்டமாக கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி 2வது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
இந்த நிலையில் இன்றைய தினம் 7வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் தீவு பகுதியில் 2வது கட்டமாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்டது. இந்த நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தள்ளாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் நகர பகுதிக்கு பலத்த போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது. எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகள் மூலம் இன்றைய தினம் வருகை தந்து குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கினர். இலங்கையில் 10 ஆண்டுகளில் 8,90,000 கருக்கலைப்புகள் நடந்துள்ளன அல்லது திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டுள்ளன என்று பொதுபல சேனா அமைப்பின் தலைவர் கலகொடாத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் கடந்த காலங்களிலிருந்து குறித்த விடயம் தொடர்பில் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வருகின்றேன். கடந்த காலங்களில் 2 அரசு சாரா நிறுவனங்கள் அரசின் ஆதரவுடன் குடும்ப சுகாதார அதிகாரிகள் மீது அழுத்தம் கொடுத்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இதை நாங்கள் அம்பலப்படுத்தியுள்ளோம். நாங்கள் இந்த விடயங்களை வெளிப்படுத்திய போது பொய் சொல்கிறோம் என்று நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள். அவற்றை பரிசோதனை ரீதியாக நிரூபிக்க வேண்டும். இவற்றை எமது கருத்தாக மாற்றி சிலர் அரசியல் செய்தனர். பிறப்பு வீதம் குறைந்துள்ளதால் கிராமத்திற்கு குடும்ப சுகாதார அதிகாரி தேவையில்லை என நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் கூறிய போது என் கண்களில் கண்ணீர் வந்தது. அரசாங்கம் இதை செய்யக்கூடாது. பொய்களால் என்று ஒரு நாடு பின்னோக்கி நகர்கின்றது. பொய் கூறுபவர்கள் செய்ய முடியாத பாவம் எதுவுமில்லை. பொய்யர் ஒரு வெற்று பாத்திரம் போன்றவர். பொய்யர் ஒரு வெற்று மனிதன். நாடாளுமன்றத்தில் பேசப்படுவது உண்மை என்று நான் பல நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இவை கண்சாட்டுகளில் பதியப்படுவதால். ஆனால் அப்படி ஒன்றும் நடப்பதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாவனெல்லி மஸ்ஜித் அல் உதா பள்ளிவாசலில் இஸ்லாமிய மாணவர்களின் மூளைச்சலவை செய்யப்படுவதோடு அடிப்படைவாதம் ஊட்டப்படுவதாக ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். மாவனெல்லி மஸ்ஜித் அல் உதா பள்ளிவாசலில் நேற்று நடைபெற்ற இஜ்திமா நிகழ்வில் மாணவர்களுக்கு அடிப்படைவாதம் போதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தான் முஸ்லிம் மக்கள் தொடர்பில் கதைப்பதை நிறுத்தியுள்ளேன். ஆனாலும் நாட்டின் நன்மை கருதியே இதை தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர் இலங்கை ஜமா அத்தே இஸ்லாமிய அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த இஜ்திமா நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான அடிப்படைவாதங்கள் என்று இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். நாம் 2014 ஆண்டு முதல் இஸ்லாமிய அடிப்படைவாதம் தலை தூக்குவதாக குறிப்பிட்டோம். அச்சந்தர்ப்பத்தில் எம்மை பிரிவினைவாதிகள் மதவாதிகள் என்றவாறு தோற்றினர். ஆனால் என்ன நடந்தது என்று அனைவரும் அறிவர். நாம் இவ்வாறான கருத்துக்களை ஆய்வு செய்து ஆதாரங்களுடனேயே தெரிவித்தோம். அரசிடமோ அல்லது வேறு அமைப்பிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த விடயங்களாகும். ஜமாஅத்தே இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் ஹஜ்ஜுல் அக்பரின் சகோதரரான நதீர் மௌலவி சிலர் சிறையில் உள்ளனர். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாட்டு மக்கள் அவதானமாக இருப்பதற்காகவே நாம் சில தரவுகளை வெளிப்படுத்தினோம். ஆனால் அரசியல்வாதிகளின் பொய்யான கூற்றுக்களால் நாம் தெரிவிக்கும் கருத்துக்கள் மழுங்கடிக்கப்பட்டன என தெரிவித்துள்ளார். வவுனியாவின் முன்னணி தேசிய பாடசாலையான ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியின் 135வது ஆண்டினை கொண்டாடும் முகமாக இன்று மாபெரும் நடைபவனி நடைபெற்றது. வவுனியாவில் கல்வி மற்றும் இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் பல்வேறு சாதனைகளை படித்து வரும் ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி 135வது ஆண்டினை கொண்டாடி வருகின்றது. 2000ற்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிலும் இக்கல்லூரியின் இந்நிகழ்வுக்கு வலு சேர்க்கும் முகமாக கல்லூரியின் மாணவிகள் பழைய மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மேளதாள வாத்தியங்கள் மற்றும் இசை மலையுடன் நடைபவனி ஒன்றை மேற்கொண்டனர். பாடசாலை முன்பாக ஆரம்பித்த நடைபவனியானது 2ஆம் குறுக்கு தெரு ஊடாக கண்டி வீதியை அடைந்து அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுர சந்தியை அடைந்து பசார் வீதி ஊடாக சென்று கொரவப்புத்தானி வீதி ஊடாக பாடசாலை முன்றலை சென்றடைந்தது. குறித்த நடைபவனி காரணமாக வவுனியா நகரமே வியப்பில் அதிர்ந்திருப்பதுடன் பலரும் அதனை வேடிக்கை பார்த்து மகிழ்ந்தனர். பல பெற்றோர்கள் பழைய மாணவிகளுக்கு பள்ளிக்கால நினைவுகளை மீள மீட்டு தந்த நிகழ்வாக குறித்த நடைபவனி அமைந்திருந்தது.
காசாவின் கட்டுப்பாட்டை கைப்பற்றும் இஸ்ரேலின் தீர்மானம் குறித்து இலங்கை ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிப்பதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானம் வன்முறையை மேலும் அதிகரிப்பதுடன் காசா மக்களை மேலும் பல இன்னல்களுக்கு உள்ளாக்கும் செயலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுப்பதுடன் நிலையான அமைதியை நிலைநாட்டு ராஜதந்திர உரையாடல் மூலம் முரண்பாடுகளை தீர்க்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக கியூஷி தீவுகளிலும் ஜப்பானின் ககோஷிமா மற்றும் மியாசாகி பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியிலிருந்து 3,60,000 மேற்பட்ட மக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சில பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க அந்த நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.